உங்க வீட்டுல என்னைக்கு பேட்டரி வாட்ச்ல நிக்குதோ அன்னையில இருந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாலே 15 நாளைக்கு பின்னாலே லேண்டை பத்தி உங்களே அறியாம நீங்க பேசுவீங்க. சாய்பாபா வந்தா செவ்வாய் ராகு சேர்ந்தாதான் சாய். ஒரு ஜாதத்துல செவ்வாய் ராகும் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா, ஒரு அம்மா என்ன போன் போட்டு அசிங்கமா திட்டுச்சு, சாய் படத்துல இருந்து 90 ஒளிவுன்ற நம்பினாலோ என்ன பண்ணாலோ உங்களுக்கு செவ்வாய் ராகு ஆக்டிவேஷன் இருக்குன்னு அர்த்தம். வராகி கும்பிடுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாம் புதன் பிரச்சனை இருக்கும். புதன் பிரச்சனை குடும்பத்துல பெண்கள் சம்பந்தமான பிரச்சனை. அப்ப இந்த பொருளை நான் என்னோட வீட்டுக்கு தூக்கிட்டு வரேன்னா அந்த பொருளுக்கும் எனக்கும் ஏதோ ஒற்றுமை இருக்கும் தான் அர்த்தம். அதனாலதான் சொன்னேன், திருப்பதிக்கு போற டயத்துல யாரா இருந்தாலும் நான் ஒண்ணு சொன்னேன், இது ஒரு கான்ட்ரவர்சியா மாத்தினாங்க, அதுக்கப்புறம் அது ட்ரெண்டிங்காக போச்சுன்னு வச்சுங்களேன். திருப்பதி யாராச்சும் போனா சுக்கிரனும் புதனும் சேராமல் திருப்பதி போக முடியாது யாருனாலையும். ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக நமது ஜாதகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த தொடர் நிகழ்வுகள் நடக்கிறது. அப்ப இதைத்தான் நிமித்தம் சகுனம்னு சொன்னாங்க. ஆமா, அதுதான் தேவமங்கல பிரசனம். ஓகேங்களா? அப்ப என்னன்னா, உங்களை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை குறிப்பிடுகிறதுன்னு அர்த்தம். மறக்காம நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. கடவுள் தொடர்பான உலோகங்கள், இப்ப நீங்க நினைக்கிறது உலோகங்கள்லாம் கடவுள் தொடர்பான உலோகங்கள் இல்ல. யாராச்சும் ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு மெட்டல் பீஸ் உங்கள்கிட்ட கொடுக்குறாருன்னா கூட அதுவுமே அது என்னத்தை இண்டிகேட் பண்ணதோ அதனுடைய கிரகங்கள் ஆக்டிவேஷன் ஆகும். உதாரணத்துக்கு நான் ஒருத்தருக்கு சொன்னேன், யானை பொம்மை ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் வந்துச்சு, ஏதோ அவமானம் வரப்போகுது உனக்குன்னு சொன்னேன். ஏன்னா யானைங்கிறது குரு. ஓகேங்களா? யானை பொம்மை ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாரு கிஃப்ட். அப்ப குழந்தை விஷயங்கள் உங்க வீட்டுல பிரச்சனையா இருக்கலாம். இல்லன்னா ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு அவமான உணர்வுகள் பக்கத்துல வரும், தாழ்வு மனப்பான்மை அதிகமா போதும் உங்களுக்கு. அப்ப என்ன சார் செய்யறது அந்த பொம்மைய? நான் என்ன செய்யறது இல்லைங்களா? ஏன் சார் அப்ப இந்த கிளாக் எல்லாம் கொடுக்குறாங்களே சார்? ஆமா, கிளாக் புதன் தாங்க. அப்ப கிளாக் வரும்பொழுது ஏதோ ஒரு காதல் விஷயம், கல்வி விஷயம், லேண்ட் விஷயங்கள் சில முடிவுகள் வரலாம். அப்ப நம்மளுக்கு வரக்கூடிய பொருள் நம்மள்கிட்ட தேவையில்லாம ஒரு பொருள் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம காசு கொடுத்து வாங்காதது இல்ல, கிஃப்டா வருது. காசு கொடுத்து வாங்குறதும் சேர்த்தான். இப்ப நீங்க வேலை காசு கொடுத்து வாங்கினாலும் அதே தானே வரப்போகுது. இப்ப நீங்களே போய் மணி வாட்ச் பேட்டரி நின்று போச்சுங்க, அப்ப பேட்டரி நீங்க வாட்சுக்கு வாங்கி போடணுமா இல்லையா? ஆமா. அப்படி டயத்துல கூட லேண்ட் சம்பந்தமான ஒரு விஷயத்த குடும்பத்துல பேசுவீங்க. நீங்க என்ன நிக்கிறது நோட் பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல என்னைக்கு பேட்டரி வாட்ச்ல நிக்குதோ அன்னையில இருந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாலே 15 நாளைக்கு பின்னாலே லேண்டை பத்தி உங்களே அறியாம நீங்க பேசுவீங்க. சரிங்களா? லேண்ட் வாங்குறதோ விற்கிறதோ, இல்லைன்னா லேண்ட் புதுசா ஒண்ணு பார்க்கணும், இல்லைன்னா ஒரு டாக்குமெண்ட் ஏதாச்சும் எடுத்து வீட்டுல இருந்து பீரோல இருந்து எடுத்து டாக்குமெண்ட் ஏதாச்சும் என்ன செய்வீங்க, ஒரு தடவை பாத்துருவீங்க. இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ், அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, சிம்டம்ஸை ரிவர்ஸ் பண்ணி இந்த சிம்டம்ஸ் வரும்போது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு உங்களுடைய குடும்பத்துலன்னு சொல்றது அந்த வேலை பத்தி பேசுறது. அப்ப வேல் வாங்குங்க, வையுங்க, கொடுங்க, பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த அத்தாரிட்டியும் கிடையாது. அது உங்களுடைய நம்பிக்கை. நீங்க என்ன சொன்னீங்க, வேல் மணி இத பத்தி சொன்னீங்க இல்லையா? அடுத்தது ஒரு முக்கியமான கேள்வி. இப்ப நீங்க சொன்ன மாதிரி சாய்பாபா சார், சாய்பாபா வந்தா செவ்வாய் ராகு சேர்ந்தாதான் சாய். ஒரு ஜாதத்துல செவ்வாய் ராகும் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா, ஒரு அம்மா என்ன போன் போட்டு அசிங்கமா திட்டுச்சு, ஓகேங்களா, நான் உருப்படியோட அப்படியாடான்னு பேச திண்டுக்கல் தான். அந்த அம்மா கூட பாத்துக்கிட்டு இருக்கலாம் அந்த வீடியோவை. நான் சாய் போட்டோவே நான் கையில பச்சை குத்தி வச்சிருக்கேன், நான் யாரு தெரியுமா, நீ சாய் எப்படி சொல்லிட்டு சாய் சாமி போட்டோ எல்லாம் பச்சை குத்திக்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம். நான் திருப்பியும் சொல்றது, எதையுமே நம்ம கண்ட்ரோல் பண்றது அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. நான் பேசுனது சாய் அப்படிங்கிறது செவ்வாய் ராகுவை இண்டிகேட் பண்றது. நீங்க புதுசா சாயை கும்பிட ஆரம்பிச்சாலோ, அல்லது சாய் பொம்மை உங்கள்கிட்ட புதுசா வந்தாலோ, அல்லது சாய் பொம்மை நீங்க வாங்கினாலோ, வீட்டுல சாய் பொம்மை வச்சாலோ, சாய் படத்தை வச்சாலோ, சாய் படத்துல இருந்து 90 ஒளிவுன்ற நம்பினாலோ என்ன பண்ணாலோ உங்களுக்கு செவ்வாய் ராகு ஆக்டிவேஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்ப செவ்வாய் ராகுனுடைய காம்பினேஷன் என்ன நடக்கும்? பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமைகள் பிரச்சனை வரும், குடும்பத்துக்கு கடன் சார்ந்த பிரச்சனை வரும், நோய் தொற்றுகள் வரும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த நோய் தொற்றுகளோ கடனோ விடுவிடுவதற்கு தான் அது வந்திருக்குன்னு நினைச்சு திருப்பி அதை கும்பிட்டுட்டே இருப்பாங்க, திருப்பி அதுக்குள்ளே உழந்துகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஆனா இதை சொன்னா யாரும் ஏத்துக்கவும் மாட்டாங்க வச்சுங்களேன். அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுன்னா இப்படிதான் சொல்லுது. அப்ப அந்த அம்மாவுக்கு அப்புறமா என்ன சொன்னா, என்னடா ஒருத்தவங்க மனசை கெடுத்து கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு அப்புறமா நான் அந்த அம்மா யாருமா உனக்கு சொன்னா, ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்னாங்க. என் வீடியோ உனக்கு யாரு அனுப்பிச்சதுன்னு கேட்டேன். ஒரு ஆள் சொன்னாங்க, அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணியோ எனக்கு தேவையில்லாத வேலை எதுக்கே அந்த அம்மா வீட்டுக்காரரோட இல்ல வேற ஒரு ஆளோட இருக்கு, சூப்பர் சார் அப்படின்றாங்க. அதைத்தானே சொல்லி வச்சுக்கிறேன்ற மாதிரி. அப்ப நான் சாய் கும்பிட்டவங்கள தப்பா சொல்லல, புரியுது. ஆனா அந்த அம்மா கோவப்படுற அளவுக்கு அதுல ஒண்ணும் கிடையாது. அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை அங்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? அப்ப நான் சொல்றது செவ்வாய் தொடர்பான பிரச்சனைகளை செய்கிறது. வராகி கும்பிடுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாம் புதன் பிரச்சனை இருக்கும். புதன் பிரச்சனை குடும்பத்துல பெண்கள் சம்பந்தமான பிரச்சனை. சகோதரிகள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா, சகோதரிகள்கிட்ட நிறைய ஊர்ல பெரிய நியாயம்லாம் பேசுவாங்க. தங்கச்சியோ அக்காவோ சோத்துக்கொள்ளி இல்லாம இருக்கும், அதுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டில அவங்க ஆட்டை போட்டு வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஃப்ராடு பசங்களா இருப்பாங்க. ஆனா வெளி சமூகத்துல வாழ்க வளமுடன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆளுகளுடைய ஜாதத்துல பாத்தீங்கன்னா புதன் ஆக்டிவேஷன் ஆயிருக்கும். புதன் ஆக்டிவேஷன் ஆகிறதா இவங்களே தெரியாம வராகியை கும்பிடுவாங்க.
அப்ப வராகி இருக்கும்போது புதன் இன்னும் ஆக்டிவேஷன் ஆகிறப்ப குடும்பத்தில் பெண்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அப்ப சகோதரிக்கு என்ன ஆச்சோ இவனுடைய குழந்தைகளுக்கும் இவனுடைய மருமகளுக்கும் அதே தான் நடக்கும். அப்ப இது மாதிரி விஷயங்கள் செய்யும். சரிங்களா? அப்ப பொதுவா ஒவ்வொரு பொருள்களும் நம்ம நோக்கி வரும்போது அப்ப என்னத்தை தான் சார் கும்பிடுறது? உங்களை கும்பிடுறதா இருந்தா எங்க போய் கும்பிடணுங்க? கோவில். அவ்வளவுதான். ஏன் சார் இப்போ நிறைய இந்த வயசானவங்க எல்லாம் சொல்லி பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் அனுபவ ரீதியா சில மேரிடு விமன் சொல்றதையும் பார்த்திருக்கேன். நான் சாய்பாபா கோவிலுக்கு போனேன், எனக்கு கஷ்டங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு, இவரை கும்பிட்டாலே கஷ்டங்கள் தான் வருதுன்றாங்களே சார், இது மூட நம்பிக்கை? நான் திருப்பியும் சொல்றதுங்க, அது உங்க நம்பிக்கை, அவ்வளவுதான். யாரு கும்பிட்டாலும் உங்க விதி இல்லாம வராது. ஆனால் நீங்க யாரை தொடுறீங்களோ அவங்களுடைய ஆக்டிவேஷன் இல்லாம தொட முடியாது இல்லையா? நான் சொல்றது சரிதான் இல்லைங்களா? நேத்து கூட என்னுடைய கிளாஸ்ல ஒருத்தவங்க கேட்டாங்க, சார் வரவங்க ஜாதகம் இல்லாம வராங்க, அவங்களுக்கு எப்படி பலன் சொல்றதுன்னு. உங்க ஜாதகத்தை போட்டு பலன் சொல்லுங்கன்னு சொன்னேன். சரிங்களா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? சரி ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 150 பேர் கிளாஸ்ல இருக்காங்க. ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்து வச்சு இன்னொருக்கு பலன் சொல்ல சொன்னேன். அவர் பொருந்தி போகுது அப்படிங்கிறாரு. ஏன் பொருந்தி போகுதுன்னா ஒரு காரணம் இல்லாமல் ஒருத்தர் சந்திக்க போறது இல்ல. சரிங்களா? நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் ஜாதகத்துல ஒரு ஒற்றுமை இல்லாம நம்ம 2 பேரும் பேச போறது அதுவும் ஜெல்லும் ஆக முடியாது. அப்ப ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கு. அப்ப இந்த பொருளை நான் என்னோட வீட்டுக்கு தூக்கிட்டு வரேன்னா அந்த பொருளுக்கும் எனக்கும் ஏதோ ஒற்றுமை இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த ஒற்றுமை ஒரு ஜாதகத்துல ஆக்டிவேஷன் ஆனா தானே நானும் அவரும் சந்திப்போம். கரெக்ட். அப்ப அந்த ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய காம்பினேஷன் சரியில்லாத காம்பினேஷன். நான் சொல்றது புரியுது. இப்ப முருகனை போய் கும்பிடுறோம், முருகனை வழிபடுறோம், முருகனே கதின்னு சொல்லி மாட்டிக்கிறோம். அப்ப முருகன் யாரு ஜாதகத்துல அப்படின்னா செவ்வாய். அப்ப செவ்வாய் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா என்னென்ன ஆகும் சொல்லிக்கிறோம்? கடன், நோய், குடும்ப பிரச்சனை, பயம், மனம் சார்ந்த விஷயம் எல்லாம் வரும். அப்ப முருகனை யார் தொட்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். சிவன்கிறது சூரியன். அப்ப சிவனை யார் தொத்திக்கிறாங்களோ அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை வரும். குழந்தைகள் சம்பந்தமான பயம் வந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் வேலை விஷயத்துல பெரிய தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும், ஆளுமை விஷயத்துல. சரிங்களா? அப்ப அம்மன் அப்படிங்கிறது பார்வதி தேவி, இது மாதிரி விஷயங்கள்லாம் சந்திரன். யாரெல்லாம் அதை போய் பிடிச்சுக்கிறீங்களோ மன அழுத்தங்கள் அதிகமாயிரும். பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது புதன். அப்ப புதனை யாரெல்லாம் போய், பெருமாளை யாரெல்லாம், திருப்பதி யாரெல்லாம் போய் வேண்டிக்கிறீங்க. அதனாலதான் சொன்னேன், திருப்பதிக்கு போற டயத்துல யாரா இருந்தாலும் நான் ஒண்ணு சொன்னேன், இது ஒரு கான்ட்ரவர்சியா மாத்தினாங்க, அதுக்கப்புறம் அது ட்ரெண்டிங்காக போச்சுன்னு வச்சுங்களேன். திருப்பதி யாராச்சும் போனா சுக்கிரனும் புதனும் சேராமல் திருப்பதி போக முடியாது யாருனாலையும். அப்படி திருப்பதி போறவங்க திருப்பதி போகக்கூடிய காலத்துக்கு முன்னாலே பின்னாலே காதல் விஷயத்துல அவங்க குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தவங்க மாட்டிருப்பாங்க. அதனாலதான் அவங்க திருப்பதி போறாங்கன்னு சொன்னேன். அப்ப இது நான் திருப்பதி போறதுக்கும் காதலுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, ரெண்டும் ஒரே கிரகம். அப்ப நம்ம அடிக்கடி திருப்பதி போறோம்னா நம்ம வீட்டுல ஏதோ காதல் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். இப்ப நான் திருப்பதி போறேன் சார், எனக்கு காதலே இல்லைன்னா உங்களுக்கு பொண்ணு இருக்கலாம், உங்க பையன் இருக்கலாம், அவர் ரூட் விட்டுக்கிட்டு இருக்கலாம் எங்கேயாச்சும். அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இல்லைங்களா? அப்ப நான் திருப்பி சொல்வது, கடவுளுக்கும் இதற்கும் நான் தொடர்பு படுத்தவே இல்லை. ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக நமது ஜாதகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த தொடர் நிகழ்வுகள் நடக்கிறது. அப்ப இதைத்தான் நிமித்தம் சகுனம்னு சொன்னாங்க. இப்ப தேவமங்கல அஷ்டமங்கல தேவ பிரசன்னம் இதுல என்ன பாக்குறாங்கன்னா, உங்களை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு என்ன செய்யறாங்க. தேவ பிரசன்னம் பாக்குறப்ப ஒரு 10 பேர் உங்க வீட்டுக்கு வருவாங்க. வரும்பொழுது உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு போகும்போது தலையில சீ வச்சுட்டு சரட்டு சீவிக்கிறன்னு வைங்க, அதெல்லாம் நோட் பண்ணிக்குவாங்க. நான் உங்க வீட்டுக்கு பிரசன்னம் சொல்ல வரும்பொழுது உங்கள் பக்கத்து வீட்டு பெண் தலைவிரி கோலமாக உட்காந்து சீவிக்கிட்டு இருந்தாங்க. அதனால உங்க குடும்பத்துல ஒரு பெண் தலைவிரி கோலமா இருக்கிறாங்க, ஏதோ ஒருத்தவங்க விடோவா இருக்காங்கன்னு பலன்னு சொல்லுவாங்க. அப்படியா சார்? ஆமா, அதுதான் தேவமங்கல பிரசனம். ஓகேங்களா? அப்ப என்னன்னா, உங்களை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை குறிப்பிடுகிறதுன்னு அர்த்தம். எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இன்டர்லிங்க். அவ்வளவுதான். அப்ப அதை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இது நடக்கும் பொழுது இது நடக்குது. அதனாலதான் நான் சொல்லுவேன், வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மருதாணி மரம், முருங்கை மரம், சீதா மரம், அப்புறமா இந்த மாதுளம் மரம்லாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா வீட்டுக்கு முன்னால, அதை சுத்தமா வெட்டி கிளீன் பண்ணுங்க. கிளீன் பண்ணி ஒரு மாசத்துக்குள்ள அம்மாவுக்கு உடம்பு பிரச்சனை வந்துடும். ஓகேங்களா? அவங்களால கிளீன் பண்ணவே முடியாது. அவங்க அம்மா இல்லைன்னா கிளீன் பண்ணிட்டீங்கன்னா உடம்பு பிரச்சனை வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய பயணங்கள் வந்துடும். யாருக்கெல்லாம் இந்த வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் ஏதாச்சும் பெயினோ தொற்றுகளோ இன்ஃபெக்ஷனோ வருதோ, அதுக்கு கொஞ்ச நாளைக்கு பின்னாலே டிராவல் பண்ணிருக்கீங்க நீங்க லாங் ட்ரிப்பு. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? சாக்கடை அடைச்சிருக்கும், பெரிய அளவில் ட்ரைனேஜ் லாக் ஆயிருக்கும். நான் சொல்லுவேன், ஏதோ ஒரு பயணங்களுக்காக வெயிட் பண்ணீங்கன்னா, ஆமா சார் வெயிட் பண்ணிருக்கோம், லேண்டு வீடு ஒண்ணு சம்பந்தமா வெயிட் பண்ணீங்கன்னா, ஆமா அப்ப நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒன்றை ஒன்று தொடர்ந்து நடக்கிறது நமது வாழ்க்கையில். எனவே இந்த வேலை தொடர்ந்து நாம் புரிந்து கொள்வது இது ஒரு பிரச்சனைக்கான ஒரு சிம்டம்ஸ். அது நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா அது உங்க பிரச்சனை, அது நான் சொல்ல முடியாது. பிரச்சனை தானே சொல்ல முடியும். அது நீங்க உங்களோட லைஃப்ல டிசைட் எடுத்துங்கன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. சரிங்களா? ஒருவேளை அது மேல உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குன்னா என்ன ஒன்னும் குறை சொல்லாதீங்க, நான் சொல்றதை நம்பாதீங்கன்னு சொல்ல வேண்டியது. சரிங்களா? ஓகே சார், நன்றி. வணக்கம். மறக்காம நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.